கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்க தேவன் கிருபை அளித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதற்கு முந்தைய தேவ செய்திகள் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இச்செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் தேவாதி தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாட்டின்படியும் வழிநடத்துதலின் படியும் தேவ செய்திகளை பதிவு செய்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் பலப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்பிக்கையற்ற நிலைமையிலே ஒரு புதிய நம்பிக்கையை தருவதாய் இருக்கிறது. இன்றைய தேவ செய்தியின் ரேமா வார்த்தை அது யோவான் நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 47வது வசனம். இயேசு நாத்தான் வேளை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து நாத்தான் வேளை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நமக்கு முன்மாதிரியாக இயேசு நாத்தான் வேளை இங்கே நமக்கு முன்னிறுத்துகிறார். பிரியமானவர்களே, சுய பரிசோதனைக்கு உரியதாக நாத்தான் வேல் நமது நினைவுக்கு இங்கே வருகிறார். இயேசுவே சாட்சி கொடுத்த தேவ மனிதர் நாத்தான் வேல். ஆண்டவரிடம் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அல்லது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு நீடித்த நன்மையாக விளங்குவதற்கு ஒரு முன்மாதிரியான சாட்சியான வாழ்க்கை மிகவும் அவசியமானதாய் இருக்கிறது. அன்பானவர்களே, கள்ளம் கபடு இல்லாமல் வெளுத்ததெல்லாம் பால் என்று நான் இருந்து விட்டேனே, எவ்வளவு காலங்கள் வீணாய் போய்விட்டதே என்று சிலர் வேதனையோடு கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு கர்த்தருடைய நம்பிக்கையின் வார்த்தை காலம் வரும் பொழுது உங்கள் சூழ்நிலைகள் மாறும். இழந்து போன நன்மைகள் உங்களுக்கு இரட்டிப்பாய் வந்து சேரும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. மெக்கானிக் ஒருவரிடம் எனது ஸ்கூட்டரை கொண்டு சென்று பழுது பார்த்த பின்பு எவ்வளவு சார்ஜ் என்று நான் அவரிடம் கேட்டேன். சார், நீங்கள் கொடுப்பதை கொடுங்கள், சிறிய வேலைதானே நான் செய்தேன் என்று சொன்னார். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சாட்சி பாருங்கள். நம்முடைய காரியங்கள் சிறியதோ பெரியதோ அது சமுதாயத்திற்கு ஒரு சாட்சி மிகுந்ததாய் காணப்பட வேண்டும். மற்றும் ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வருகிறது. பஸ்ஸில் சென்று கொண்டிருந்த பொழுது பக்கத்து சீட்டில் இருந்தவர் யாரிடமோ போனில் பேசிக்கொண்டிருந்தார். உங்களை நம்பித்தான் சார் நான் வந்து கொண்டிருக்கிறேன், இப்படி பண்ணிட்டீங்களே என்று சத்தமாய் அவர் பேசுவது எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தது. ஒருவரின் நம்பிக்கையை சிதைப்பது அது ஒரு மிகுந்த வேதனையான அனுபவம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள், உயர்ந்த கல்வி, உயர்ந்த அந்தஸ்து, இவை போன்றவை நற்சாட்சி பெற்றுள்ளதா என சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நீங்கள் கேட்ட இந்த தேவ செய்தியை உங்களுக்கு மிகுந்த பயன் தரும்படியாய் இருந்திருக்குமானால் இதை மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து அனுப்பும்படி மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபையும் அவருடைய மகா பெரிய இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.